நம்ம வாட்டர் பாயிண்ட்லேருந்து சாஃப்ட்னர் பிளான்ட் ஒரு சைட்டுக்கு போட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் டேரெக்டான லைனு. இந்த டேரெக்டான லைன்லேருந்து இங்கே வந்து ஒரு லைன் எடுத்துருக்கோம். இது வந்து இன்புட்டு, இது வந்து பைபாஸ், இது இன்புட்டு வந்து உள்ளே போகுது. இது போய் நேராக வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ ஃபில்டரில் இதாகும். ஜம்போ ஃபில்ட்ரு இது வந்து மண்ணு கல்லெல்லாம் எடுத்துரும். இந்த ஃபில்ட்ரு இதில் வந்து அப்படியே நேராக போய் வெசலுக்குள்ளே போகும். வெசலில் வந்து 50 லிட்ரு நம்ம ரெசின் போட்டிருக்கோம். இது வந்து 50 லிட்ரு பிளான்ட்டு, சாஃப்ட்னர் பிளான்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 லிட்டரில் போயிட்டு அது மூலமாக அவுட்புட் வரும். இந்த அவுட்புட்டை கொண்டு போய் நம்ம நேராக கொண்டு போய் அந்த டேங்க்கோட இன்புட்டு, அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாட்டர் மீட்ரு வச்சுருக்கோம். வாட்டர் மீட்ரு எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா 5000 லிட்ரு ரீஜென்ரேஷன் வந்து பண்ணணும். 5000 லிட்டருக்கு ஒருக்கா 50 லிட்டர் 5000 லிட்டர் பண்ணோம். அது பண்ணுறதுக்காக அந்த வாட்டர் மீட்ரு வச்சு இதை போய் நேராக போய் டேங்க்கோட இன்புட்டில் கொண்டு போய் கொடுத்துருவோம். இந்த இன்புட்டு டேங்க்கோட இன்புட்டில் வந்து கொடுத்துருவோம். இது வந்து பைபாஸு. சப்போஸ் ஏதோ சர்வீஸ்னால் டேரெக்டாக வந்து வாட்டரை விட்டுட்டு இந்த 2 லாக் பண்ணிட்டு நம்ம பைபாஸ் பண்ணுவோம். பைபாஸ் பண்ணிட்டு நம்ம சாஃப்ட்னர் வந்து ரீஜென்ரேஷனாக ஏதோ வருது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம். இது வந்து ரீஜென்ரேஷன் டியூப்பு. இதை வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஒரு டேங்கில் போட்டு இது மூலமாக ரீஜென்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ரீஜென்ரேஷன் ஈஸி தான், கஸ்டமருக்கு நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். சப்போஸ் பண்ண தெரியாதவங்க வந்து நம்மகிட்ட சொன்னாங்கன்னா நாங்களும் பண்ணி கொடுத்துருவோம். மெயின்டெனன்ஸ் வந்து சாஃப்ட்னர் ஈஸி தான், ரொம்ப பெருசு கிடையாது. இது வந்து பழைய முறை அப்படின்னு சொன்னாலுமே இதுதான் நல்ல நடைமுறையில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு மெத்தடு. இப்போ வந்திருக்க வாட்டர் கண்டிஷனர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் தான், நிறையா வந்து ரிசல்ட் தர மாட்டேங்கி. சாஃப்ட்னர் தான் ஒரே ரிசல்ட்டு. தேவைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.